you see this, what they have done is that இது 2012 can you mark 5th and 6th schedule, one question from this compulsorily. ஓகே, நான் இதுலயே சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் பாருங்க. பஞ்சாயத் ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட், இது the role of gram sabha. So gram sabha has the power to prevent alienation of, இதுல வந்து I will start saying கொஞ்சம் கொஞ்சம் methodologies, but இத ட்ரிக்கா பார்க்காதீங்க, நான் என்ன லாஜிக்ல இத பண்றேன்னு மட்டும் பாருங்க. So gram sabha has the ownership of minor forest produce. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ மைனர் மேஜர் பார்க்கலாமா? மைனர் மேஜர்னா என்ன? இந்த வாட்டி அந்த இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் क्वेश्चन, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் क्वेश्चन, கிரிட்டிக்கல் பட்ஜெட்ல வந்து கிரிட்டிக்கல் மினரல் பாத்தோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஐ திங்க் கார்த்திக் கூட நேற்று சென்ட் பண்ணாரு. பட்ஜெட்ல கிரிட்டிக்கல், அதாவது ஸ்டேட்ஸ் விச் ஆர் ஹேவிங் யூனோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ஒரு இது இருக்கு, காரிடார். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். எதுங்க? ரேர் எர்த் எழுதிக்கலாமா? என்ன பண்ணுங்க, இப்ப சால்வ் பண்ண போறீங்க, நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வரேன், நீங்க அது லைனா இல்ல இப்படி போட்டுக்கோங்க, 1 2 3 4 ஒரு 50 சொன்னா 50 போய் பாருங்க. 5th 6th ஷெட்யூல் மைனர் மேஜர்னா டிஃபரன்ஸ் என்ன? மைனர் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் டிஃபரன்ஸ் என்ன? இனிமே பிரிசிஷன் போனோம். நீங்க எனக்கு சொல்லணும் சார் மைனர் மினரல்ல ஒரு 20 இருக்கு, புரியுதா? கயமனைட் அப்படின்னா எங்க இருக்குன்னு நீங்க சொல்லணும். மைனரா மேஜரா? கயமனைட், சிலிமினைட் மைனரா, சிலிமினைட் மைனரா? பாத்தீங்களா? நீங்க எனக்கு சொல்லணும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல எத்தனை இருக்கு. லைக் வாட் ஷீ செட், ஆக்சுவலா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல யூ ஹேவ் தி அதர், த ரேர் எர்த் வேற, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேற, சரியா? சோ இந்த क्वेश्चनல if you see, இங்க பாருங்களேன், recommendation of gram sabha is required for இது பாருங்க, this is wrong. அவ்வளவுதான். எனி மினரல்ஸ் கிடையாது. 6th schedule 5th scheduleல போய் பார்க்க போறீங்க. you will see the fact that it is minor minerals. நான் உங்ககிட்ட ஒரு கேஸ் வந்து நாகாலாண்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணேன். நாகாலாண்ட் 371A அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கேஸ் என்னன்னா, யூனியன் கவர்மெண்ட் கேவ் த ப்ராஸ்பெக்டிங் ஃபார் ஆயில் ரிசோர்சஸ் இன் நாகாலாண்ட் which went against 371A. புரியுதா? அப்ப யூனியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க, see அது ஆயில் மினரல், அதுவும் மினரல் தான், அது இட்ஸ் an fossil fuel வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல எனி மினரல் ராங், இது ட்ரிக்கு. ஆனா இந்த இடத்துல நான் இதை பொருத்தி பார்ப்பேன். ஆமா, நாகாலாண்ட்ல இப்படி ஒண்ணு நடந்துச்சு, நாகாலாண்ட்ல நடக்கும்போது அப்பனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கொடுத்தாங்க. இப்போ நாகாலாந்து மணிப்பூர்ல எல்லாம் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ வெதர் மணிப்பூர் வில் கிவ் த இது ஆர் 5th schedule will give or the central government will give. இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடுல இப்போ நான் இதையும் போட்டு பார்ப்பேன். தமிழ்நாடுல அரட்டப்பட்டியா, அது இந்த அரிட்டபட்டி, அரிட்டபட்டி வாஸ் மெர்க்குரின்னு நினைக்கிறேன், டங்ஸ்டன் கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்ல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ்ல இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் கேவ். ஸோ அதுக்கு தானே போராட்டம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்சுவலி ப்ரொஹிபிட்டட் தட், கரெக்டா? இப்போ இந்த நியூஸை வச்சு நான் ஆமா கரெக்ட். இப்போ நீங்க யூ செக் திஸ் ஹியர் 3 அவுட் பாருங்க, இப்படி போட்டுப்பேன், இப்படி போட்டா இங்க வந்துருச்சா? செகண்ட் ரவுண்ட்ல தான் ஐ வில் சால்வ். இது ஈஸி क्वेश्चन இல்ல, சரியா? இதுல ஆன்சர் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இத ஒரு தனி क्वेश्चना தேவ் கிவன். 5th schedule இத ஒரு தனி क्वेश्चना தேவ் கிவன். and one of the students sent me a question on 5th schedule saying that district வரைக்கும் வைக்கலாம். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இவால்வ் ஆறாங்க, நீங்களும் இவால்வ் ஆகணும். அப்பனா எவ்வளவு டெப்தா படிக்கணும், இப்போ என்கிட்ட எவ்வளவு டெப்தா படிக்கணும், இப்போ அவங்க எவ்வளவு தூரம் क्वेश्चन கேட்டிருக்காங்க, அப்ப அந்த டெப்த்துக்கு நம்ம போகணும். புக்ல இருக்காது, இதுதான் பாயிண்ட். இங்க நீங்க இனிமே ரிவைஷன் தான், புக்கு கிடையாது. சாட் ஜிபிடி இருக்கு, ஜெமினை இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பிஐபி இருக்கு, நீங்க உள்ள நோண்டிக்கிட்டே இருக்கணும். இது என்ன எவ்வளவு வேணா நோண்டுங்க, ஓகேவா? சோ திஸ் ஒன் நெக்ஸ்ட், இது மை क्वेश्चन, கரெக்டா? இது எனக்கு கரெக்டா பாருங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரப்போஸ் ஆஃப் an adjournment motion is allowed. adjournment motionனா ஓகே, இது பாருங்க, டு அலோவ் தி ரிடக்ஷன் ஆஃப், இதெல்லாம் இருக்கா?
அண்ட் எவ்ரி ஆப்ஷன் படிப்பேன். டு ரிடக்ஷன், டு அலோ, இப்படி போட்டு பார்ப்பேன். இதெல்லாம் இருக்கா? திஸ் இஸ் த பட்ஜெட்ல. டு போஸ்ட்போன் த ப்ரொசீடிங்ஸ் டு செக் த inappropriate or violent behavior. கரெக்டா? சாரி, டு அலோ த இப்ப புரியுதா? அதான் இதை படிச்சுட்டு இதை படிக்கலன்னா இது கரெக்ட் மாதிரியே தெரியும். தெரியுதா? இது படிச்சா ஓகே, மிச்சம் ரெண்டு இருக்கு, அதையும் படிக்கணும். டு அலோ டிஸ்கஷன் ஆன் a definite matter of urgent. This is the question I will take. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இதே மாதிரி 10 கொஸ்டின் போனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த லாஜிக்கை இஃப் யூ ஸ்டார்ட் ஹேவிங் இன் யுவர் மைண்ட் யூ வில் கிளியர். சரியா? நான் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்பேன்னா, இப்போ நான் என்னன்னு பார்த்துப்பேன், இந்த மாதிரி கிளியரா பார்த்துக்கோங்க. NBA எல்லா வேர்டையும் படிங்க. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா வேற, போர்டுனா வேற. ஐ திங்க் ஐ டாட் யூ தட். அத்தாரிட்டினா என்ன, போர்டுனா என்னன்னு பாருங்க. இப்போ பென்ஷன் ரெகுலேட்டரி, இப்போ PFR அத்தாரிட்டி, அது அத்தாரிட்டி தானே அது. அத்தாரிட்டினா என்ன, போர்டுனா என்ன, டிஸ்டிங்ஷன் வேணும். இது ஆக்சுவலா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இது டாபிக், அவங்களுக்கு டாபிக். யூ டோன்ட் ஹேவ் டு நோ. ஆனா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு அத்தாரிட்டினா என்ன, போர்டுனா என்ன. இந்தியாவில் என்னெல்லாம் போர்டு இருக்குன்னு பார்க்கணும், அத்தாரிட்டி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இப்போ இதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. NBA checks the biopiracy and protects the indigenous. இந்த வேர்ட்னா என்னன்னு பார்க்கணும். பயோபைரசினா என்ன, பயோபைரசினா என்ன, பயோபைரசிலாம் இதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன? NBA checks the protects the indigenous and traditional. ஓகே, நெக்ஸ்ட் இது NBA directly monitors, supervises scientific research on genetic modification of crop plants. Okay. Application of intellectual property rights related to genetic resources cannot be made with the, sorry, in the point தெரியுமா? You know, genetic engineering approval committee, appraisal, approval or appraisal committee. நான் எல்லா பிடி, அதாவது எல்லா ஜெனடிக் வெரைட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ சயின்ஸ் புக் இருக்கா, சயின்ஸ் புக் 12th ஸ்டாண்டர்ட் புக் நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு 6th சாப்டருக்கு அப்புறம் எல்லா சாப்டர் படிக்கணும். அதுல ஒன் ஆஃப் த சாப்டர் கண்டெய்ன்ஸ் இந்த பிடி காட்டன். நீங்க போய் அந்த சயின்ஸ் புக்ல பாக்குறீங்களா, அதுல ஒரு பாக்ஸ்ல தே வுட் ஹவ் given ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி, அதுல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் இந்த இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. எதுல இருக்கு? 12th ஸ்டாண்டர்ட் NCERT புக்ல. சோ இது தப்பு. இது தப்புனா எங்க வருது பாருங்க. திஸ் இஸ் அவுட், திஸ் இஸ் அவுட். சோ இது NBA தெரியலனாலும் பரவாயில்ல. NBAனா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். டோன்ட் ரீட் இன்டு த வேர்ட்ஸ். நீங்க உங்க மீனிங் உள்ள போடாதீங்க. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, அத்தாரிட்டியோட வேலை என்னன்னு புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். அத்தாரிட்டியோட வேலை இதுதான். they will authorize things which are இதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ இப்போ அது, ஆனா இது நெக்ஸ்ட் இங்க வாங்க. நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் ஆட் பண்ணிக்கிறீங்களா? இத வெப்சைட்டுக்கு போனோம், வெப்சைட்ல போயிட்டு அபவுட்ல பார்க்கணும். அபவுட்ல வெப்சைட்டுக்கு போனோம், NBA-ஓட அபவுட்ல போனோம். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்விரான்மெண்ட் எல்லாமே வெப்சைட் அபவுட், வெப்சைட் அபவுட், வெப்சைட் அபவுட், அதர் திங்ஸ் விக்கிபீடியா அபவுட், விக்கிபீடியா அபவுட். சரியா? இதுக்கு சொல்லுங்க. இப்போ which of the following provisions could have led to acting of NBA Act? இது என்னது? நம்ம ரெண்டு கிராண்ட் படிச்சோமா. ஒன்னு ஸ்டாட்யூட்டரி கிராண்ட், டிஸ்கிரிஷனரி கிராண்ட். ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் is 275, discretionary grant is 282. These two are in no way related to environment. These are all grants which can be given statutorily based on finance commission or by any other means. இப்போ இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரியா? இது powers and functions of Gram Sabha as mentioned. இப்போ Gram Sabhaக்கும் Green Tribunalக்கும் என்ன சம்பந்தம்? Article 21, due process of law. Under the due process of law, the rights have been increased ன்னு படிச்சோமா, நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்ப rights have been increased னா environment is a fundamental right ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா?
என்விரான்மெண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு என்ஜிடி தே கிரியேட்டட். நீங்க போய் அபவுட்ல பாருங்க, இது இருக்கும். சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆக்சுவலா February எக்கனாமிக் சர்வே கம்ஸ். அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல இது ஒரு பேசேஜ். அதாவது என்ஜிடியை நாங்க ஆர்டிகிள் 21 பிரகாரம் பண்ணிருக்கோம். 2010 இது. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வே 2012. ஸோ அப்போ நாங்கள் என்ஜிடி கன்வீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அது ஒரு சாப்டர் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்பிஐயில் இருக்காரு, அவரும் நானும் படிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எழுதி வச்சு, ஜி இது வாட்டி இந்த கொஸ்டின் வருது அப்படின்னு அவர் எழுதி வச்சு எல்லாரையும் படிக்க வச்சார். ஜி இது வருது இது வருது அப்படின்னு. இந்த எக்ஸாம் எழுதும் போது நாங்கள் எல்லாம் ஒரே ஹாலில் தான் இருந்தோம், ஒரே ஹால் ஒரே இது. இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா அவர் பார்க்கணும், ஜி இங்க பாருங்க ஜி அந்த கேள்வி வந்துருச்சு ஜி. சி வி இதுதான் அந்த பாயிண்ட்னு சொல்றேன். he was not for the sake that அவரு படிக்கணும்னு இல்லை. he was like ஜி எழுதுறீங்களா, அது 21 வந்துச்சு பாருங்க அப்படின்னு தான் இருந்தார். எவ்ரிபடி went to interview. அதுல யாருமே, அதுல 8 பேர் எழுதணும், 8 பேர் இன்டர்வியூ போகணும். ஒருத்தர் ஒரு வாட்டி ஆனாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். பட் த பாயிண்ட் இஸ் தட் திஸ் இஸ் வாட் யூ டெவலப். நீங்க இப்ப நான் சொன்ன புரியுதா? ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கோங்க, ஓகே, டோன்ட் ஃபைட் வித் தட். இது என்ன ஆன்சர், ஏவா பி, எதுக்கு ஏ சொல்லுங்க, சரியா? தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதானே. இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியாது அப்படின்னு விட்டுருக்க. ஸோ கேன் வி கோ டு திஸ்? இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின், 2 questions I think I've said this. ஒரு policy or a mission will come. ஒரு policy or a mission will come. 2 schemes will come. ஆனா those cannot be answered by reading. You just read the meaning. இதுக்கு தான் நான் பேப்பர்னு சொன்னேன். ஒரு நேஷனல், இந்த வேர்டை பிடிச்சிக்கோங்க, நேஷனல் வாட்டர் மிஷன், சரியா? பார்ட் ஆஃப் த வாட்டர் நீட்ஸ் ஆஃப் த will be met through, okay. ஒரு நேஷனல் வாட்டர் மிஷன்னா என்ன பண்ணுவாங்க? நான் இப்படிதான் யோசிக்கணும். நேஷனல் வாட்டர் மிஷன்னா என்ன பண்ணுவீங்க? கன்சர்வேஷன். வாட்டர் மிஷன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், அவ்வளவுதானே. ஸ்வச் பாரத்னா ஓகே, டாய்லெட்ஸ்க்கு இதெல்லாம் ஓகே. நேஷனல் வாட்டர் மிஷன்னா ஐ அம் கோயிங் டு, கிரீன் மிஷன்னா என்விரான்மெண்ட், ட்ரீ கவர் இன்க்ரீசிங். அப்போ வாட்டர் இன்க்ரீசிங். அப்போ வாட்டர் இன்க்ரீசிங்னா ரீசைக்கிள் பண்ணலாம்ல, இல்லையா? அவங்க கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. அப்புறம் வாட்டர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் கோஸ்டல் சிட்டிஸ் வித் inadequate, ஓகே, ஏதோ சொல்றாங்க, ஓகே. ஆனா இது வருமான்னு பாருங்க. இல்ல இது வந்து இப்போ கோ ஹோம், இந்த டீசாலினேஷன் பிளான், இப்படி நான் இதை பார்த்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கீப் ஆஸ்கிங். நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பார்த்துருவேன். இது வந்து வாட் யூ செட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். டீசாலினேஷன் பிளான்ட் இருக்கு தெரியுமா? டீசாலினேஷன் பிளான்ட்டோட பிரின்சிபல் பார்ப்பேன். ஒரு டீசாலினேஷன் பிளான்ட்னா எப்படி வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ல இருந்து இங்க இருந்தா எடுப்பேன். என்ன நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கணும்? இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தே டூ a very big mistake. அது ஒரு பிளண்டர் இது. அதாவது அதுக்கு உட்கார்ந்து 12 மணி நேரம்லாம் கிளாஸ் பார்க்க கூடாது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், தெரியும்ல? அது தெரிஞ்சுக்கிட்டா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் டீசாலினேஷன். ஸோ இந்த பாயிண்ட் வருமான்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு மிஷன் போடுறேன், அதுல வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் போடுறேன், இது வந்து சாத்தியமே கிடையாது. ஈவன் டுடே இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ நான் இதை எப்படி ஒரு மிஷன் குள்ள வைப்பேன்? மிஷன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு பாலிசினா கூட யூ கேன் ஹேவ், நான் இந்த பாலிசியில வைக்கலாம். ஆனா மிஷன்னா யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட். நீங்க இங்கேயே இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இஸ் வாட்டர் மிஷன் இஸ் ப்ராப்பர்லி அண்ட் கம்ப்ளீட்லி இம்ப்ளிமெண்டட். இதுல இருந்து தான் தெரிஞ்சுப்பேன் இது இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. அவங்க என்ன இங்க இந்த வேர்ட்ல இருந்தாங்க, நான் கத்துக்கிறேன். நான் இந்த வாட்டர் மிஷன் எல்லாம் படிக்க மாட்டேன், ஹால்லையும் அதே தான் பண்ணேன். ஸோ இப்போ இங்க ஆன்சர் பாருங்க, புரிஞ்சுதா? ஆன்சர் வந்துருச்சுல. இப்போ இதுல 4, ஓகே. ஆனா இப்ப பாருங்க, இதுல 4 இல்ல, பட் எதுக்கும் படிச்சு வைப்பேன். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை த ஃபார்மர் ஃபார் டிகிங் மோட்டர்ஸ் பம்ப் செட். அதாவது இது ரீஎம்பர்ஸ்மெண்ட் இது வேற ஸ்கீம். இது பம்ப், சோலார் பம்ப் ஸ்கீம் ஆர் சம்திங் லைக் தட். நேஷனல் வாட்டர் மிஷன் என்ன? காசு, தண்ணி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் வில் பி டன் பை ரீசைக்ளிங் and through reverse osmosis or something like that. So இதுல ஆன்சர் வந்துருச்சா? கிளியரா 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கணும், பொறுமையா படிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் ஐ திங்க் இது கூட நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஐ மேட் அ மிஸ்டேக் இன் திஸ் கொஸ்டின். இது எப்படி ஏன் மிஸ்டேக் பண்ணேன்னு நான் சொல்றேன்.
இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கன்சிடர் த என்ன சொல்றாங்க? இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல. சோ இது கரெக்டா? 40 இது அப்படியே எழுதும் போது பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் இது 40யா? 40 40 இல்ல 40. நெக்ஸ்ட் this one 43யா? this one 43A வா? securing all the workers reasonable leisure. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இருக்குல்ல 40 something 43A வா something like that. மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி பட் செக்யூரிங் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ் ரீசனபிள் லெஷர் இது இருக்கு. கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரி ஓகே. சரி 1 2 இன்னொன்னு 1 2 3 இல்ல. இங்க பாத்துக்கோங்க. இங்க செக் பண்ண 1 2 3 இல்ல. ஆன்சர் அதான். இது எதுக்கு நான் சொன்னேன்னா இதை தப்பு பண்ண இப்படிதான் பண்ணேன் நான் வந்து. ஏன்னா இந்த பேஜ் வந்து இன்னொரு பேஜ்ல இருந்துச்சு, இதுக்கு நடுவுல ஒரு ஹிந்தி பேஜ் இருந்துச்சு. நான் இந்த பேஜ் தாண்டி அந்த பேஜுக்கு போனோம்னா ஒரு ஆர்வத்துல 1 2 3 4 ஏன்னா 1 2 3 பார்த்தேன், இது எனக்கு தெரியல. 1 2 3 இல்ல பாருங்க. சோ 1 2 3 4 போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சண்டை போடுறேன், எப்படிடா அது அப்படின்னா என் ஃப்ரெண்ட் இதை பார்த்து பாத்தியா இது பாரு இதை பாரு அந்த பேஜ்ல கொடுத்துருக்கான்டா. see the fact of the matter is that இது இது ஈஸி क्वेश्चन தானே. I cannot keep இதை நான் லிங்கர் பண்ணிட்டே இருக்க முடியாதுங்க. தப்புனா வாழ்க்கையில நடக்கிறது தான், ஒரு செருப்படி உள்றது தான், அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுலயே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த ஒரு கொஸ்டின்ல தப்பாயிடுச்சு சார், பரவாயில்லடா விட்டுட்டு போடா, அது அடுத்த கொஸ்டின் போடா. இந்த கொஸ்டின் இந்த வருஷம் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் ரீசென்ட்லி ஹஸ் ஹேப்பன். பிஆர்எஸ் பிளாக்னு ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் சம்திங்? ப்ளீஸ் ஃபாலோ தட். பிஆர்எஸ் பிளாக்னு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. recently they made an excellent video on Rajya Sabha election. நான் அதை ஃபார்வர்ட் பண்றேன். இருக்குமே இல்லையா? இல்ல செக் பண்ணுங்க. we have to check women. see Rajya Sabhaல the recent women's reservationல that reservation is not there. இத புரிஞ்சுக்கிறீங்களா? ராஜ்ய சபால recently elections have happened. அந்த ஆர்டிகிள் என்னன்னு பார்க்கணும். அந்த ஆர்டிகிள் எக்ஸாக்ட்டா we have to check. It is elected by the members of the legislative assembly. கரெக்டா? இப்போ இந்த இது சொல்லுங்க. The union territories are not represented in the Rajya Sabha. டெல்லியும் பாண்டிச்சேரியும் இப்போ டெல்லி பாண்டி ஜம்மு காஷ்மீர். அதாவது how they have wordedனா any legislative assembly carrying union territories can have their representatives. others இல்ல. நான் சொல்றது புரியுதா? இது scheduled tribes, maybe we will check it. சரியா? scheduled tribe, what she is saying is that scheduled tribe reservation is not there in Rajya Sabha ன்னு சொல்றாங்க. I have to check that. அப்பனா அதான் women reservation இல்ல, that I have seen. ஒரு தடவை செக் பண்ண, அப்போ செக் பண்ணிரலாமா? கேன் ஐ ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின்? ராஜ்யசபால எலெக்ஷன் நடந்திருக்கு, அந்த பிஆர்எஸ் பிளாகை ஃபாலோ பண்ண போறீங்க, அதுல யூடியூப் சேனல் இருக்கு, 3 மினிட்ஸ்க்கு வீடியோ போடுவாங்க, டிஸ்கஷன் போடுவாங்க, பார்க்க போறீங்க. சி ஐயோ நான் அது என்ன சேனல்னு நானே அனுப்பிச்சிடுறேன். பிஆர்எஸ் பிளாக்னு இவனுங்க எவனாவது ஒருத்தன் அதே பேர்ல ஆரம்பிச்சு வச்சிருப்பான். ப்ளீஸ் நீங்க வந்து அந்த பிஆர்எஸ் பிளாக் நான் என்னன்னு நானே போடுறேன், அது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சம் லெஜிஸ்லேஷனுக்காக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இதுல வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இவங்க இருக்கு. ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் விமன் இருக்கா? ஆக்சுவலி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஜிக் மேபி தட்ஸ் வை தே ஹவ் நாட் கிவன் டு விமன் ஆல்சோ. விமனுக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. திஸ் ஒன், ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 60 கொஸ்டின்ல இப்படிதான் பண்ணி விட்டுருவேன். பண்ணிட்டு இது ரெண்டுல தானே ஆன்சரு, நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு போயிடுவேன். ரொம்ப எல்லாம் இதுல ஒரு இந்த ஒரு இதனாலதான் நான் வந்து ஆர்டிகல் படிங்க என்ன, இதுல தூக்கிட்டீங்கன்னா 15 கொஸ்டின் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் இது அக்கார்டிங் டு இது கரெக்டாங்க? இது ராங் இல்ல? ஓகே. கன்சிஸ்ட் ஆஃப் இதுல பிரசிடென்ட்ல ஆர்டிகல் 79 ஆர்டிகல் 79ல. சோ ஆன்சர் இஸ் வெரி குட். அவ்வளவுதான். Within the purview of the Chief Election Commissioner to adjudicate the
இது வந்து இஸ் எலெக்ஷன் பெட்டிஷன். இது எலெக்ஷன் பெட்டிஷன், புரியுதா? இஃப் எனி, இப்போ நான் இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இஃப் எனி ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்க 2 பேர் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட், கரெக்டா? அதர்ஸ் எல்லாமே த்ரூ அன் எலெக்ஷன் பெட்டிஷன் டு த கன்சர்ன்டு கோர்ட்னு வரும். அந்த கன்சர்ன்டு கோர்ட் இஸ் ஹைகோர்ட். கன்சர்ன்டு கோர்ட் வந்து ஆர்டிகிள் 329 329 ஆர்டிகிள் மட்டும் தெளிவா இருக்கணும். 275 என்ன, 282 என்ன, 329 329 says if anything you have as an issue. ஹிந்து இருக்குல்ல, ஹிந்துல ஆக்சுவலா ஒருத்தர் எக்ஸலண்டா ஹி இஸ் மேக்கிங் 2-3 மினிட், அதை தான் காப்பி அடிச்சு நான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் அவரு நீங்க அதுவே டைரக்டா பார்த்துக்கோங்க. 2-3 மினிட்ஸுக்கு ஹி இஸ் சேயிங் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் திங்ஸ் இன் அ வெரி நைஸ் வே. அவரை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அவர் இந்த பிஆர்எஸ் பிளாக்லாம் 2-3 மினிட்ஸ்ல எக்ஸலண்டா சொல்றாங்க. அவர் ரீசெண்டா இந்த எலெக்ஷன் பத்திலாம் சூப்பரா பேசியிருக்காரு. சரியா? ஐ வில் ஃபார்வர்ட் எவ்ரிதிங். இதெல்லாம் தயவு செய்து பாருங்க. யூ கேன் see that. நெக்ஸ்ட் then we can say it is correct. எலெக்ஷன் பெட்டிஷன் கரெக்ட் தானே? அவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆர்டிகல் 329 okay, 329. Can I ask one more question? In that it has said that election petition வந்து through election petition you can challenge a particular இது. Is it given high court or appropriate authority? அந்த இடத்துல it can be, இப்போ பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரச்சனை, அவங்க எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அது எங்க கொடுத்திருக்குன்னு அந்த ஆர்டிகிளையும் பார்க்கணும். If any problem arises with the elections of இவங்க, they can go to the others. எல்லாமே have to go to the appropriate authority or high court. கரெக்டா? இது எங்க கொடுத்திருக்குன்னா 329ல கொடுத்திருக்கு. நான் கேட்டது அங்க appropriate authorityன்னு வேர்ட் இருக்கா, ஹை கோர்ட்னு இருக்கா? அங்க appropriate authorityன்னு இருக்கும், ஹை கோர்ட்னு இருக்காது. ஹை கோர்ட்னு கொடுத்திருக்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இருக்கு. இதுல அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இருக்குல்ல, இந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? shall I go to the next thing? நான் சொல்றது புரியுதா? 329 இதுதான் இப்படிதான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். இப்போ இதோட ரிவிஷன் என்னன்னா, நீங்க பாருங்களேன், நான் 3-4 புக்கை தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன். இதோட ஆன்சர் வந்து இப்படி போட்டுட்டு ஏ அப்படின்னு கிடையாது, ஏன்னு படிக்க கூடாது. நீங்க உடனே போய் பார்க்கணும், 329 பார்க்கணும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பார்க்கணும். திஸ் இஸ் ஹவு யூ கீப் ஆன் டூயிங். இதை வந்து ரொம்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதை நம்ம பண்றதுக்கே டைம் இருக்காது. வேர் ஆர் வி கோயிங் டு ரீட் கரண்ட் அஃபேர்ஸ்? அதனால தான் நான் சொன்னேன் நான் படிக்க மாட்டேன். அதை டைம் எங்க இருக்குது? இப்போ இதுக்கு ஆன்சர் ஐ திங்க் ஐ ஹவ் செட் திஸ். March 15 இஸ், இந்த இதெல்லாம் பார்த்துருங்க. இப்போ ரீசெண்டா இந்த நியூ யுனைடெட் நேஷன்ஸ் இயர்லாம் இருக்குல்ல, ரீசெண்டா தே கோ டு யுனைடெட் நேஷன்ஸ் வெப்சைட். அவங்க ஒரு டே ஒன்று வச்சிருக்காங்க, சாரி இயர்ல. இப்போ 2025னா இயர் ஆஃப் சம்திங் வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ 2026னா தே ஆர் ஆஸ்கிங், அந்த அது ஃபேக்ட். ப்ளீஸ் ரீட் தட். நம்ம நீங்க சைட்டுக்கு போறீங்க, வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல இருக்கு. ஷீ ஹேட் ஷோட் மீ, அதுல டேபிள் கொடுத்துருக்காங்க, அவங்க எனக்கு அன்னைக்கு காமிச்சாங்க. அதை நான் வந்து குரூப்லயும் போடுறேன். ஈச் இயர் ஃப்ரம் 2020 to 2030 பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷம் பார்த்து வச்சுப்போம். எப்பவுமே கொஸ்டின், நீங்க இந்த சைடு போறீங்கன்னா இந்த சைடு ஒரு 5, இந்த சைடு ஒரு 5. சரியா? திஸ் ஒன் March 15 இஸ் கன்சியூமர் ரைட்ஸ் டே, தெரியுமா? March 15. அண்ட் இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் டே எல்லாம் இருக்குது, நிறைய ரைட்ஸ் டே. அதுக்கு டேட்லாம் பார்த்துருங்க. ராம்சர் கன்வென்ஷனோட டே தெரியுமா? அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். வெப் 2. யுனைடெட் நேஷன்ஸ், சாரி, என்விரான்மெண்ட் டே தெரியுமா? June 5. அதுக்கப்புறம் இன்னொரு டே, நிறைய டே இருக்கு. எதுங்க? வேர்ல்ட் எர்த் டே. போயிட்டு ஆல் த டேஸ் கன்சர்ன்ட் வித் இந்தியா, February 2, June 5. யோகா டே இன்னைக்கு June 21. அது ஆக்சுவலா June 21. சன் வந்து ஈக்வினாக்ஸ்க்கு வரும். சரியா? June 29 ஈக்வினாக்ஸா சால்ஸ்டைஸ் வரும், சம்மர் சால்ஸ்டைஸ் மேல வரும், டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வரும். ஸோ June 21. சரியா? வீட்டுக்கு போய் யுனைடெட் நேஷன்ஸ் இயர்லாம் பார்க்கணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இன்னொன்னு, இப்படிலாம் பார்க்கும்போது
எல்லா இதுக்கும் தீம்ஸ் வைப்பாங்க. இப்போ இந்த இயருக்கு ஒரு தீம் இருக்கும். சேவ், நீங்க சொன்ன மாதிரி சேவ். இப்போ வாட்டர் டே ராம்சர் கன்வென்ஷன் இருந்தாலும் தீம்ஸ் இருக்கும். சேவ் கோரல் ரீஃப்ஸ்னு இருக்கும். இதை எப்படி படிக்கணும்னா எழுதி வச்சுக்கணும். நீங்க ஒரு செப்பரேட்டா ஒரு, இப்போ இதுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஐ நோ தட். இப்போ நான் உட்காந்தேன்னா அதை கிரியேட் பண்ணலாம், ஐ டு நோ தட். இல்லை சாட் ஜிபிடி கேட்டா கொடுத்துரும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர்ல இருந்து வருதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஷல் ஐ கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? இப்போ இந்த பாயிண்ட்ல புரியுதா? இது தப்பு. ஆக்சுவலா நான் இந்த ஆன்சருக்கு வந்து 1 2 3 தான் போட்டேன். ஏன்னா நான் கரெக்டாக தானே இருக்கு. கன்சியூமர்ஸ் ஆர் எம்பவர்ட் டு டேக் சாம்பிள்ஸ், கரெக்ட் பண்ணலாம். when a consumer files a complaint, ஓகே பண்ணலாம். அப்படி நான் இது வரைக்கும் தான் படிச்சேன். சரியா? அப்புறம் in case of death of a consumer, இது கரெக்ட். கரெக்டா? if somebody dies na the hair da will take the authority, so I marked this and this went away. But when I came back, this is the fact that I had missed in the hall. இப்போ லாஜிக் என்னன்னா, ஃபார் எனிதிங் தட் வி டூ, a basic amount, இப்போ யூபிஎஸ்சி காசு கொடுக்குறோம்ல, நம்ம காசு கொடுத்து தானே அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணி வி ஆர் கிவிங் தட்ல. இப்போ எனிதிங் விச் வி ஆர் டூயிங், இட் வில் நாட் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் இன் திஸ் கேஸ் வி ஹேவ் டு டூ சோ மெனி டெஸ்டிங் பண்ணணும். அண்ட் யூ வில் பி கெட்டிங் ரிலீஃப் ஆஃப் ஹையர் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ யூ வில் பே சம் ஃபீ. நோ ஃபீஸ்ன்னு கிடையாது. கரெக்டா? இந்த ஒரு பாயிண்ட நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. 2010 கொஸ்டின் பேப்பர் எடுங்க. சரியா? இது 2012. 2010ல கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட் ஸ்டேட்மெண்ட் 1. கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட்ல 3 ஃபாரம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், யூனியன். ஒரு ஃபாரம்ல எவ்வளோ காசு இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம்னு இருக்கு. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு அமௌண்ட், இப்போ 1 லட்சம் ரூபாய். சும்மா இப்போ 1 லட்ச ரூபாய்க்குள்ள யூ ஆர் என்கொயரிங் ஃபார் கன்சியூமர் ரைட்ஸ்னா யூ கேன் கோ ஃபார் டிஸ்ட்ரிக்ட். ஒரு 1 கோடி ஸ்டேட், 10 crores சென்டர் போகணும். இந்த கொஸ்டின் வாஸ் தேர் இன் 2010. அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினை படிச்சிருந்தீங்க, ஆர் யூ ஷுட் ஹவ். இந்த கொஸ்டினை வச்சு நீ அதை சரித்திரமே எடுத்துக்கணும். இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் சரித்திரமே எடுத்துக்கணும். ஆக்சுவலா நான் எடுத்தேன், ஆனாலும் தப்பாச்சு. ஏன்னா இந்த 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 பாயிண்ட் நான் எழுதினேன். எனக்கு 9 அட்டம்ப்ட்ஸ்ல 8 மெயின்ஸ் தான் இருக்கும், ஒரு மெயின்ஸ் இருக்காது. அது வந்து இந்த அட்டம்ப்ட் 2010 150 கொஸ்டின்ஸ் ஒரு தடவை ஜாலியா போய் எழுதுனது. ஓகே, ஜாலியோலோ ஜிம்கானான்னு போய் எழுதினேன். ஆனா இந்த கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, என்னைக்குமே மறக்கல. எங்கெல்லாம் அந்த கன்சியூமர் ரைட்ஸ் வருதோ நான் போய் எடுத்துப்பேன். ஓகே இது இப்படி இருக்கு, யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் தப்பு பண்ணேன். எப்படி? தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் எக்ஸாம். So this one, speaker. This time many attempts of resolution against speaker and deputy chairman in Rajya Sabha. Election commission மேலே வச்சாங்களா? ஓகே, அதாவது இல்ல, அந்த வைஸ் பிரசிடென்ட் தங்கர் இருக்காருல்ல, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். இந்த வாட்டி அதை பார்க்கணும். சரியா? இந்த வாட்டி அதை பார்க்கணும். என்ன பார்க்க போறீங்க? வைஸ் பிரசிடென்ட், அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல, அது பேர் என்ன, அங்க சேர்மன். இன்னொரு பாயிண்ட் பாக்குறீங்களா? டெபுட்டி சேர்மன், டெபுட்டி ஸ்பீக்கர் இந்த பார்லிமெண்ட்ல இருக்காங்களா? டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன், கேன் யூ செக் தட்? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன். இந்த பார்லிமெண்ட்ல டெப்டி சேர்மன் இருக்காரா? டெப்டி ஸ்பீக்கர் இருக்காரா? we don't have a deputy speaker. புரியுதா? அப்போ அந்த போஸ்டை எப்படி ஃபில் பண்றாங்க, நெக்ஸ்ட் அதோட எலெக்ஷன் என்ன, who is electing, எல்லாமே பார்க்கணும். சரியா? அது வந்து they are giving that in the case of இத taken, அதாவது மோஷனுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஆனா it is taken up by the speaker தான், or the deputy speaker. இப்ப ஸ்பீக்கர் மேல கொடுத்தாங்க, ஆனா டெப்டி ஸ்பீக்கர் இல்லையே. இப்ப ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும்னா யார்கிட்ட போய் கொடுக்கணும்? இல்ல, செக்ரட்டரி கிட்ட சும்மா இது கொடுப்பாங்க. ஆனா இட் கோஸ் டு த பர்சன், டெப்டி ஸ்பீக்கர் தான் போகும். நீங்க ஒரு அதை அக்செப்ட் பண்ணும்ல. இது வந்து ஒரு பாயிண்ட் நான் கொடுக்குறேன்.
ஆனா இட் வில் பி நீங்க போய் இன்னைக்கு போயிட்டு ஓகே இல்ல மோஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ ஹாவ் டு ரன் தட் இன் த ஹவுஸ்ல, அது ஹூன்னு சொல்றேன். இப்போ இதுல வந்து டெப்டி ஸ்பீக்கர் இல்ல, அப்போ யார்கிட்ட கொடுப்பாங்க? யாரு வந்து ஸ்பீக்கரோட ரிமூவல நடத்தினா? கேன் யூ செக் தட்? இப்போ வந்து ஓம் பிர்லா மேல ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ரெசல்யூஷன் கொடுக்கிறதுக்கு வாட் ஆர் த கிரைட்டீரியா? அந்த கிரைட்டீரியால எத்தனை பேர் சைன் பண்ணணும்? லோக்சபால கொடுக்கலாமா, ராஜ்யசபால கொடுக்கலாமா? நெக்ஸ்ட் எப்படி அதை பண்ணணும்? நெக்ஸ்ட் யாருக்கிட்ட இதை கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க? நான் சொல்ற ரிவிஷன் இதுதான். எனக்கு இப்ப இந்த ஈவெண்ட் தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். இத நான் வந்து பிடி 365 படிக்கிறதுக்கு பதிலா நான் இதை பண்ணுவேன். நான் சொல்றது அதுதான் அவங்க சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப ரிவிஷன் என்ன பண்ணுவேன், நான் இதை எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பண்ணுவேன். அப்போ செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்ப்பேன். அவர் யார் அப்பாயின்ட் பண்றா, அவர் பேர் என்ன, எந்த ஊர், அவரு ஜாலியா பார்ப்பேன். புரியுதா? அவரை வந்து கான்ஸ்டியூஷன் படி அப்பாயின்ட் பண்றோமா? புரியுதா? நான் ஆச்சாரின்னு ஒருத்தர் சொல்லுவேன், ஆக்சுவலா ஹிந்துல வந்து எடிட்டோரியல் எழுதுவார். அவர் ஹி வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் இது. அதனாலதான் நீங்க அதை படிங்கன்ற. ஏன்னா அவருக்கு தான் பார்லிமெண்டோட எல்லாமே தெரியும். கரெக்டா? சோ இதுக்கு ஆன்சர் 3 ஒன்லியா? 3 ஒன்லியா? ஓகே. ஸோ இதை கேன் ஐ டேக் as an, இதை வந்து ஈஸியா, நாட் அ மெம்பர் ஆஃப், இதை வந்து ஐ வில் டேக் as an ஈஸி ஆன்சர். அட்ஜர்ன்மென்ட் மோஷன், நான் தான் சொல்றேன்ல, இதனால தான் நான் கான்ஸ்டியூஷன் சொன்னேன். கான்ஸ்டியூஷன்ல இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங், நீங்க இந்த எக்ஸாம் கிளியர். நெக்ஸ்ட் இது ஆர்டிகல் 131, 131, 132, 133, 136 வரைக்கும் கேன் யூ செக்? ஏன்னா 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பிட்வீன், 132 appellate jurisdiction constitutional cases, 133 civil, 134 criminal, 136 135 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த எது இம்பார்ட்டன்டா அதுங்க? ஓ நேரம் இப்படி சொன்னா 136 சொல்லுங்க. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனா? நான் இந்த ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க். இப்போ 130, 131 இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், 132 இஸ் appellate jurisdiction, 133 is civil, 134 is criminal, 136 is special. What is the difference between 136, 132, 133, 134? 136 is, நான் சொல்றது கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்போ 136 is ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். நம்பர் தப்பா சொன்னாலும் விட்டுருங்க. 131 is original, 132 is appellate jurisdiction. Appellate na from the lower courts it goes. 132 133 specifically says civil, 134 specifically says criminal. இன்னைக்கு போய் அதை பார்க்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுக்கும் 136க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பெட்டிஷன் யார் போடுவா? Difference between these two is that, like he said, 132, 133 இதெல்லாம் வந்து the person has to put a petition, high court has to certify, அவ்வளவுதான். 136 வந்து they can do with their volition, they can accept. இப்போ சர்டிபிகேட் இல்லாமலே நான் வாங்கிக்கலாம், அது என்னோட பாயிண்ட். அதான் 136. கேன் யூ நோட் இட் டவுன்? எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன், ஆக்சுவலா இதை வந்து கான்ஸ்டியூஷன் கிளாஸ் இருந்தா we could have elaborated. OBC they have clarified recently Supreme Courtல. அது ஆக்சுவலா எவ்ரிபடி, அது OBC தான். That dispute had been created because of what they அவங்க மிஸ்கவர்னன்ஸ் பண்ணி அவங்க வேணும்னே குழப்பி விட்டாங்க. 200 people, என் ஃப்ரெண்ட் இன்க்ளூடட். என் ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு பிகம் அ ஜாயிண்ட் கமிஷனர். ஜாயிண்ட் கமிஷனர், ஹீஸ் டைரக்ட் போஸ்டிங். நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொல்றது புரியுதா? சுப்ரீம் கோர்ட்ல வர்டிக் 2015ல ஹீ கிளியர்ட். ஆனா அந்த பையனும் இன்க்ளூடிங் அந்த ஒருத்தன் யூடியூப் அந்த அபிஷேக் ஜிந்தாலா, அபிஜித், அவனும் அதே பேட்ச் தான். அபிஜித்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, அவனும் அதே பேட்ச். ரெண்டு பேரும் இப்போ ஜாயிண்ட் கமிஷனர். என்ன கான்செப்ட்னா, இந்த இதை வந்து ஐ ஷுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட். எப்படி? ஓபிசி தான்,
எல்லாரும் ஓபிசி கன்சிடரேஷன் வந்து அது மேபி லாஸ்ட்ல என்கிட்ட கேளுங்க நான், ஏன்னா எனக்குமே அது கன்ஃபியூஷனா இருந்துச்சு. தே ஹேட் கன்ஃபியூஸ்ட் லைக் எனிதிங். சுப்ரீம் கோர்ட் போட்டு திட்டு இருக்கு. DOPT had done injustice to இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னு சுப்ரீம் கோர்ட் said. 10 வருஷமா அவங்களை அலைய வச்சாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் போயிட்டான், அவன் ஐஏஎம்ல இது பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆர்பிஐ, நான் சொன்னேன் தெரியுமா, ஒருத்தன் ஆர்பிஐல ஒர்க் பண்றான் இந்த நோட் அடிக்கிற இடத்துல, அவன் தான் அது. அவன் அதுக்கு முடிச்சுட்டு தென் ஹி காட் மேரிட். அவன் குழந்தை ஸ்கூல்ல படிக்குது இப்போ, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இன்னும் படிக்குது. அதெல்லாம் மறந்துட்டான் அவன். அது என்னைக்காவது வரும்டா, வந்துச்சுன்னா நீ வேணா லெட்டர் எழுதி போடு, நான் வரேன். The point is that Supreme Court how it did na because of இதுதான் appellate jurisdiction. இப்போ இது சிவில் கேஸ். இந்த சிவில் கேஸ் வந்து ஹை கோர்ட்டுக்கு போகும். இந்த ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போகணும். ஹை கோர்ட் சர்டிபிகேட்டே கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் 136 வழியா அதை எடுத்திருக்காங்க. புரிஞ்சிருச்சா? இதுதான் 136க்கும் இதுக்கு தான் நான் I keep on saying what is the meaning of reading a newspaper na, this is what you will get. இப்போ அவங்க ஏன் இதை 136ல எடுத்தாங்க? இன்னொன்னு, இப்போ இதுக்கு இன்னொரு ஆர்டிகல் இருக்கு 142. அப்படின்னா they can do complete justice. that is also a question, தெரியுமா? இந்த வர்டிக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, if you don't, இப்போ ஏன்னா இப்போ அவனை ஜாயின்ட் கமிஷனர் ஆகணும். if you don't comply, அவனை மட்டும் இல்ல இன்னொரு பர்சனும் தெரியும், பட் அவரு உங்களுக்கு தெரியுமா தெரியல, he was the assistant commissioner, assistant இல்ல டெப்டி கமிஷனரோ, he was here, ரோஹித் நாதன் சொல்லிட்டு அவரு, அதான் எல்லாரும் எழுதணும், அவர் தான் ஃபர்ஸ்ட் கேஸ், அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அது வந்து ஐஎஃப்எஸ்க்கு. இப்போ என்னன்னா ஐஎஃப்எஸ்க்கும் நீங்க இதே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்க கொடுக்கலன்னா அண்டர் 142 ஐ வில் பாஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ் அகெயின்ஸ்ட் யூன்னு சொல்லிருக்காங்க. நீங்க நான் கொடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க இவங்க, இல்ல எங்களால பண்ண முடியலன்னு. கொடுக்க முடியலன்னா அண்டர் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்காக நாங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? அதுல அந்த ஆர்டிகல் என்ன, 142, 136, 131, 32, 33, 34 பார்க்கணும். புரியுதா? shall we go to this? Curative petition na, இப்போ இந்த பாயிண்ட் வந்து what she is asking is, நான் இது புரிஞ்சிருச்சாங்க? இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 131 ஒரிஜினல், 132 appellate, 133 சிவில், 134 கிரிமினல். கிரிமினல்ல டெத் சென்டென்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா போகும். அதுல போய் பாருங்க, டெத் சென்டென்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும், நீங்க சர்டிபிகேட் கொடுக்கவே வேண்டாம். ஆனா 136 படி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்றாங்க. ஏதோ ஸ்பெஷல் எனிதிங் தே கேன் டு. 142 படி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கேன் பி டன். கியூரேட்டிவ் பெட்டிஷன்னா வாட் ஷீ இஸ் ஆஸ்கிங் இஸ் தட், இப்போ வந்து இது 2 பேர் கூட ஜட்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரிவ்யூ பண்ணலாம், இதை ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, see they have given judgment, you have to review it or you will have to apply curative. so இதை செக் பண்றீங்களா? appellate, நீங்க வீட்டுக்கு போயிட்டு appellate, review, curative, appellate, review, curative, இதை நீங்க பார்க்கணும். சரியா? இல்ல அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேஸ்ல தான். இப்போ வந்து என்ன இந்த கேஸ்ல எப்படி சொல்லிருக்காங்களா, இட் இஸ் a matter of law. இது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸும் கூட, ஆனா இட் இஸ் a matter of law. அதுல சொல்லிருப்பாங்க தெரியுமா, இட் இஸ் a matter of lawனா அப்ளேட் போகும். இட் இஸ் a matter of law அப்படின்னா, இங்க சுப்ரீம் கோர்ட், இங்க இவங்க டிஓபிடி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் த்ரூ த பிஎஸ்யூஸ், ஸ்கூலு, காலேஜ், இவங்களை எல்லாரையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அலோவ் பண்ணாங்க. நான் அது என்ன டிஃபரன்ஸ் மேபி சொல்றேன். இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னா, நீங்க இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க யூ கேனாட் have partiality towards only government servants who are there and treat them as non-creamy and treat the others as creamy layer. நான் என்ன கான்செப்ட் நான் சொல்றேன், பட் ஆனா you asked me that day இல்ல, OBC தான். ஓகே, so we will இதுக்கு ஆன்சர் சொல்லிருங்க. இதுக்கு ஆன்சர் 1 and 4. ஓகே, இந்த क्वेश्चनலாம் எடுத்துப்பேன், இதெல்லாம் எந்து. ஓகேவா? இது பேசிக், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். இது பாருங்க, டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன் டு, இது என்னது? ஆர்டிகல் 329, கரெக்டா? ஆர்டிகல் 329 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், இதெல்லாம் கரெக்டா? A dispute between government of India and the union territory. அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்டே கிடையாது, சொன்னா செய்யணும். So the point is that 1 and 4. This one. So for this, in nature possibilities are there. Very simple. In nature, biopesticide na
derived from biological features. Cow dung, அவ்வளவுதான். Bacteria can be there, fungi can be there, flowering plants can be there. லிங்கன் ப்ரோக்ராம், அதாவது லிங்கன்றது கம்ப்ளீட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், கோர் பேட்ச் படிக்கலாம், மெயின்ஸ் படிக்கலாம், ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம், டெஸ்ட் பேட்ச் எழுதலாம், எல்லாமே. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங் மெம்பர்ஷிப் நீங்க இன்டர்வியூ போற வரைக்கும். இதுதாங்க நம்ம லிங்கன் பேட்ச். இப்போ இதே மாதிரி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக பண்றோம். அந்த ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். 2026ல மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கும் அப்ளை ஆகும், 2027ல மெயின்ஸ் எழுத போறவங்களுக்கும் அப்ளை ஆகும். இந்த மெயின்ஸ் பேட்ச்ல ரொம்ப டீடைல்டா ஜிஎஸ் பேப்பர் 4, எஸ்ஏ அண்ட் ஆன்சர் ரைட்டிங், நீங்க டெஸ்ட் எழுதலாம், எல்லாமே இருக்குங்க. இதை தவிர்த்து நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்ல ஜீன் அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜி பேட்சும் நம்ம ஆரம்பிப்போங்க. அந்த ஆந்த்ரோபாலஜி பேட்ச் இந்த தடவை நம்ம டெஸ்ட் பேட்சையும் இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட்டும் எப்படி எழுதுறது அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் செஷனா நம்ம வச்சு பண்ண போறோம். அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபிஷியல்னு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்கு, நீங்க அந்த சேனல்லையும் உங்க டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.